கைஸ், இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷனில் வாணியம்பாடி தொகுதியில் வந்து ஃபேக் ஓட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கும். அதாவது அங்கே பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து யாருமா அது இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு இவங்களும் பயந்து ஓடிடுவாங்க. ஓகேவா? நம்ம இது இப்போது ஜென்யூனான ஓட்டர்ஸாக இருந்தால், இப்போ நீங்களோ நானோ ஓட்டு போடுற லைனில் நின்றுட்டு இருந்தோம்னா, இங்கே ஐடி கார்டு அப்படின்னு சொன்னால் நம்ம பயந்து ஓட போகிறதில்ல. கரெக்டாக? நாம் வந்து இந்தாங்க அப்படின்னு காமிச்சிட்ருப்போம். ஆனால் பயந்து ஓடுறான் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு கேள்வி எழும்புதா இல்லையா? ஓகே, சரி, இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, வாணியம்பாடி தொகுதியில் ஒரு மதத்தினர் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. அந்த மதத்தினர் உடுத்தக்கூடிய அந்த ஆடையை உடுத்தி கொண்டு ஒரு 4-5 பெண்கள் வந்து வந்திருக்காங்க. இங்கே புர்காவை கலட்டுமா அப்படின்னு சொன்னால், அது எப்படி கழட்ட முடியும்? நீ மதவாத சங்கி, நான் வந்து இது என்னுடைய உரிமை, புர்கா போடுவது என்னுடைய உரிமை, என்னுடைய முகத்தை மறைத்து கொள்வதும் என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லி பேசிடுவாங்க. அதனால புர்காங்கிறது ஒரு குட் சாய்ஸ் ஃபார் ஃப்ராட்ஸ்டர். அதாவது அந்த மதத்தினர் பண்ணுறாங்கன்ட்டு கிடையாது, அந்த மதத்தினருடைய ஆடையை வைத்துக்கொண்டு யார் வேணால் செய்யலாம். திமுககாரன் தான் மெயினாக செய்வோம் அந்த வேலையெல்லாம், இது வேறு எவனும் செய்ய போகிறதில்ல. திமுக இப்படி தான் காலமாக எல்லா தொகுதியிலையும் ஒரு 10-15% வாக்குகள் இப்படி போலியாக குத்திக்கிறது இப்படி தான். ஓகேங்களா? இப்போ ஓட் போடாமல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய ஓட் அந்த இடத்துல போல் ஆகலைன்னு இருக்கும்போது உங்களுடைய ஓட்டை வந்து இது மாதிரி ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து ஓட் குத்திட்டு போயிடுவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 10-5% வந்து திமுக இப்படி தான் குத்திக்குவான். இப்படி குத்தி தான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வின் பண்ணிடுறான். இந்த எலெக்ஷன்லையும் அவன் எவ்வளோ ஓட்ஸ் வாங்குறானாலும் அதில் 10-5% வந்து ஃபேக் ஓட்டர்ஸ் இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து நேர்மையாக இருந்ததுனால ஃபேக் ஓட்டர்ஸ் வந்து விரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் போலீஸ் இந்த மாதிரி நேர்மையாக இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த எலெக்ஷனில் திமுக எவ்வளோ ஓட்ஸ் வாங்கினாலும் அதில் 10% வந்து இது மாதிரி ஃபேக் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்.